திருவண்ணாமலையில் பௌர்ணமி தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்ததால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். திருவண்ணாமலையில் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அடிப்படை வசதிகள் பக்தர்களுக்காக என்னென்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் சார்பா? நிலைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலமானது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று தற்பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதோடு 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்கின்றனர். குறிப்பாக சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள 12 மாதங்களிலும் இந்த பௌர்ணமி தினம் சிறப்பு வாய்ந்தது. அதில் குறிப்பாக இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது அஸ்வினி நட்சத்திரம். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தால் அனைத்து சகலங்களும் கூடும் என்பது ஐதீகம். ஆகையால் அன்னாபிஷேக தினமான நேற்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு அன்னத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக நேற்று மாலை பிற்பகல் 3 மணி முதல் 6 மணி வரை நடை சாட்டப்பட்டது. குறிப்பாக இன்றைய தினம் திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினம் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று முதலே திருவண்ணாமலையில் குவிந்து தற்போது விடிய தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள், கிரிவலத்தையும் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று அதிகாலை 5:38 மணிக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியானது தொடங்கி நாளை காலை 3:48 மணி வரை உகந்த நேரம் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் கிரிவல பாதையில் மக்கள் தலைகளாகவே காணப்படுகிறது. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலை சுற்றியுள்ள 4 மாட வீதிகளிலும் பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முந்திக்கொண்டும் செல்லும் காட்சி நம்மால் காண முடிகிறது. திருக்கோவிலுக்குள் செல்லும் பக்தர்கள் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருக்கோவிலுக்குள்ளே செல்லும் பக்தர்களுக்காக நீரும் மோரும் ஆங்காங்கே வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிரிவல பாதை முழுக்க பல்வேறு இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் கார் பார்க்கிங் வசதி, அதாவது தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று மாலை இந்த பௌர்ணமி நிலவில் கிரிவலம் மேற்கொள்ள உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐயப்பனுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.